Taste the Daily. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் தனியார் பள்ளியில் 4ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த தாளாளரின் கணவர் போக்சோவில் சிக்கினார். நாளுக்கு நாள் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்திருக்கும் நிலையில் ஸ்டாலின் அரசு கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் ஆத்திரமடைந்த பெற்றோர்கள் தனியார் பள்ளியை அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அருண் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் அருண், விவரங்கள். வணக்கம் செய்யர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் உள்ள மணப்பாறைப்பட்டி சாலையில் தனியார் சிபிஎஸ்இ பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் பயின்ற 4ஆம் வகுப்பு மாணவி பள்ளிக்கு வழக்கம் போல் சென்ற நிலையில் மதிய நேரத்தில் வகுப்பு அறையில் இருந்த மாணவியிடம் பள்ளியின் அறங்காவலரும் தாளாளர் சுதாவின் கணவர் வசந்தகுமார் என்பவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து மாலையில் பள்ளி முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்ற மாணவி நடந்த சம்பவத்தை பெற்றோரிடம் கூறியுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பள்ளிக்கு சென்று வசந்தகுமாருக்கு தர்ம அடி கொடுத்தனர். மேலும் சம்பவம் பற்றி அறிந்த மணப்பாறை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தியதுடன் வசந்தகுமாரை விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர். இந்த நிலையில் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்திட வலியுறுத்தி மாணவியின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கானோர் பள்ளி முன் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டதோடு ஆத்திரத்தில் பள்ளிக்குள் புகுந்து அலுவலக அறையின் கண்ணாடி மற்றும் அங்கிருந்த காரின் கண்ணாடியும் அடித்து நொறுக்கினர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடந்த சம்பவம் தொடர்பாக உடனடியாக வழக்கு பதிவு செய்து சம்பந்தப்பட்ட பள்ளியின் தாளாளர், நிர்வாகிகள், முதல்வர் உள்ளிட்ட அனைத்து நபர்களையும் கைது செய்ய வலியுறுத்தி நொச்சிமேடு என்ற இடத்தில் திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்தினம் தலைமையிலான போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறியதை அடுத்து நள்ளிரவில் மக்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். இந்த சம்பவத்தில் குற்றவாளியான பள்ளியின் அறங்காவலர் வசந்தகுமார் மற்றும் நிர்வாகிகளான மராட்சி, செழியன், சுதா ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் தலைமறைவான பள்ளியின் தலைமை ஆசிரியை விஜயலட்சுமியை தேடி வருகின்றனர். இந்த சம்பவத்தால் மணப்பாறையில் நேற்று மாலையில் இருந்து நள்ளிரவு வரை பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவம் குறித்து செய்தியாளரிடம் பேசிய திருச்சி காவல் கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்தினம், மாணவி பாலியல் சீண்டல் வழக்கு சம்பந்தமாக 4 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் மேலும் ஒருவர் கைது செய்திடும் பணி நடைபெற்று வருவதாகவும் கூறினார். இதேபோல் பள்ளியில் இது போன்ற மாணவிகளுக்கு ஏற்படும் பாலியல் சீண்டல்கள் நடைபெறாமல் தடுத்திட அனைத்து பள்ளிகளிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். மேலும் தற்போது மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டது தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருவதாகவும் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட சிறுமியின் உறவினர்கள் பள்ளியின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பள்ளி சிறுமி பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்ட விவகாரத்தில் மாலை முதல் நள்ளிரவு வரை சிறுமியின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சையத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருண். ₹2000 கட்டலைனா கூட பிள்ளைகளை துரத்தி விட்டுறாங்க.
ஆனால் 25,000 ரூபா முழுசாக கட்டுங்கிறாங்க. ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. அதை வந்து கவர்மெண்ட் செஞ்சு கொடுக்கணும். என்ன எஸ்பி ஐயாவும் இருந்து செஞ்சு கொடுக்கணும். அதை இந்த ஸ்கூல் இனிமேல் இங்கே நடக்கக்கூடாது. என் பிள்ளைக்கே அதே தெருவில் சேர்ந்த பிள்ளைக்கே பாதுகாப்பு இல்லைன்னா ஒரு 10-15 பெத்த தாய் வெக்கத்தை விட்டு சொல்லாமல் இருக்காங்க. இதை நாங்கள் வந்து வெளிப்படுத்தியாக சொல்லிட்டோம். அதுக்கு வந்து கவர்மெண்ட் தான் ஆதரவு பண்ணி அந்த ஸ்கூலை வந்து சிகில் வைக்கணும்.